Hi guys, welcome back to my channel YouTube BCC. நான் வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். YouTubeல நீங்க வந்து நிறைய வியூஸ் எடுக்கணும் இல்லனா சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும் அப்படினா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு thumbnails வந்து ரொம்பவே நல்லா வந்து பில்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு. சோ thumbnails நல்லா பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் and உங்களோட thumbnailsல மெயினா இருக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான ஒரு கீ ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படினா ஒரு நல்ல thumbnail அப்படினு சொல்ற மாதிரியான விஷயங்கள். சோ அதெல்லாம் என்னென்ன அத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல் விஷயம் உங்களோட thumbnails வந்து பெஸ்ட் லுக்கிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் வேர்டிங்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் 4 வேர்ட்ஸ் இல்லைனா வந்து 5 வேர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வேர்டி ஆகிடும். ஸோ வேர்டி ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து படிக்க மாட்டாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் விண்டோஸ் ஒரு மானிட்டரில் அதிலலாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட வேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது பெட்டர். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் அந்த வேர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ரீடபிளாக இருக்கணும். ஸோ ஒரு ஸ்டைலான ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு பட் அது பெட்டராக நீங்கள் வந்து படிக்க முடியலை அப்படின்னா அந்த கான்டென்ட்டோட வந்து அவங்களால கனெக்ட் ஆக முடியாது. ஸோ அந்த ரீசனால் உங்களோட ஃபாண்ட் வந்து கொஞ்சம் போல்டாக நல்லா வந்து தெரிகிற மாதிரி அண்ட் கலர் சாய்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுன்னு வரப்போ நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி ஆகணும். ஸோ என்னோட thumbnailsல நீங்கள் நிறைய பார்க்கலாம். நான் பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாகவே கலர்ஸ் நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு சில டெக்ஸ்ட்டுக்கு ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்து டிஃபர் ஆகும். பட் மோஸ்ட்டாக சேம் கலர் இருக்கிறதுனால நிறைய பேரால் அதை வந்து ப்ராப்பராக படிக்க முடியாது. அதனால் அந்த வீடியோஸ்க்கு கிளிக்ஸ் இல்லைனா வியூஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளிக் பைட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ உங்களோட வீடியோஸை யாராச்சும் வந்து பார்க்குறாங்க இல்லைனா உங்களோட வீடியோஸை யாராச்சும் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த thumbnailல என்ன விஷயம் கன்வே பண்ணுறீங்களோ இல்லைனா வந்து உங்களோட டைட்டிலில் என்ன விஷயம் கன்வே பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு பார்க்கறதுக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பைட் பண்ணீங்க அப்படின்னா எஸ் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து வியூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியுமே தவிர பட் மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா லாங் ரன்னுக்கு நிறைய ஆடியன்ஸை நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்க முடியாது. ஸோ கிளிக் பைட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு ராங்கான ஒரு விஷயம். பட் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக வந்து கிளிக் பைட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து லீவும் ஆக மாட்டாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கிளிக் பைட்ஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். பட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் மெயினாக வந்து கிளிக் பைட் thumbnails வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். உங்களோட சேனலுக்கு ரொம்ப மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் மெயின் ஸ்ட்ரீமில் யூடியூபராக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டைட்டில் கூட உங்களோட thumbnail வந்துட்டு சிங்க் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு thumbnail பார்த்து மட்டுமே ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த thumbnailல இருக்கிற விஷயம் வந்து மெயினாக வந்து பெட்டராக இருக்கணும். அண்ட் அந்த thumbnailல நீங்கள் மென்ஷன் பண்ணுற விஷயம் ஈஸிலி வந்து கிளிக்கபிளாக வந்து இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான்லாம் வந்துட்டு பெருசாக வந்து thumbnails தான் வந்து பார்ப்பேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு thumbnails தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த thumbnailல பார்க்குற அந்த டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு கேட்சியாக வந்து இருக்கணும். உங்களோட வீடியோக்குள்ளே நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா ஸோ எதை பற்றி நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பற்றி வந்து ஈஸியாக வந்து அந்த யூசருக்கு வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த thumbnailல வந்து கிளிக் பண்ணுவாங்க. டைட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து thumbnail பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து போரிங்காகவும் இருக்கும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ரெலவெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு thumbnailsல வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனலில் இருக்கிற டைட்டில் அண்ட் thumbnails நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ டைட்டிலில் ஒரு மெயினான ஒரு விஷயம் அது வந்துட்டு நிறைய பேர் எது வந்து சர்ச் பண்ணுவாங்க எப்படி வந்து சர்ச் பண்ணுறாங்களோ அதை பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த டைட்டிலில். அண்ட் thumbnailல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா thumbnailல பார்க்குறவங்களுக்கு ஸோ அது வந்துட்டு கிளிக்கபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட வீடியோஸ்க்கு எப்படி நீங்கள் வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியுமோ அப்படி நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ்க்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கிளிக்ஸ் வந்து வரும் அண்ட் நிறைய வியூஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஹை குவாலிட்டி thumbnails பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ ஹை குவாலிட்டி thumbnails அப்படின்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு 3 thumbnails வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த thumbnail இல்லாமல் நீங்கள் தனியாக வந்துட்டு ஒரு தனி thumbnails வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களோட வீடியோஸில் இருக்கிற ஏதோ ஒரு ஃப்ரேம் அந்த ஒரு ஃப்ரேம்லேயே நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்துட்டு உங்களோட thumbnailல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்துட்டு டிஃபால்ட் thumbnails யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது பெட்டர். ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து ரொம்ப ஒரு குயிக்கான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.